டாக்டர் இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. வெளியே எங்கேயும் தேட தேவையில்லாத எந்த நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான சக்தி நமக்குள்ளேயே இருக்கு. இன்னைக்கு அந்த அதிசய சக்தியை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இந்த ஆச்சரியமான உலகத்துக்குள்ள நாம சேர்ந்து பயணிக்கலாம். ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க உடல்நல பிரச்சனைகள், மனக்கவலைகள், பயங்கள், இது எல்லாத்துக்கும் தீர்வு உங்க கைக்குள்ளேயே, உங்க மனசுக்குள்ளேயே இருக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னது என் மனசுக்குள்ளேயே இருக்கான ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, இன்னைக்கு நாம விளக்க போறது அந்த நம்ப முடியாத உண்மையை பத்தி தான். சோ, இந்த பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம மனசோட 2 பாகங்களோட ரகசியத்தை புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் சாதாரண நம்பிக்கைய ஒரு அற்புதமா மாத்துற சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். கடைசியா இந்த சக்திய உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துறதுக்கான சில ரொம்ப சிம்பிளான வழிகளையும் கத்துக்க போறோம். ரெடியா? இந்த மாபெரும் சக்தியோட முதல் ரகசியமே நம்ம மனசோட அமைப்புல தான் இருக்குது. நம்மகிட்ட ஒரு மனசுல 2 தனித்தனி மனங்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். இத ஒரு அருமையான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க வெளிப்பு மனம், அதாவது நீங்க சிந்திக்கிற பகுத்தறிகிற மனசு இருக்கே, அது ஒரு எழுத்தாளர் மாதிரி. ஆனா உங்க ஆழ்மனம் ஒரு வாழ்க்கை புத்தகம் மாதிரி. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த எழுத்தாளர் எதை எழுதினாலும் அந்த புத்தகம் எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே ஏத்துக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. உங்க விழிப்பு மனசுதான் கப்பலோட கேப்டன். எங்க போகணும், என்ன செய்யணும்னு அதுதான் முடிவு பண்ணும். ஆனா ஆழ் மனசு கப்பலோட இன்ஜின் ரூம் மாதிரி. கேப்டன் கொடுக்கற கட்டளைய அப்படியே நிறைவேற்றும். ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி கூட கேட்காது. அப்போ உங்க வாழ்க்கை கப்பலை வழிநடத்த நீங்க என்ன மாதிரியான கட்டளைகளை கொடுக்கணும்னு இப்போ யோசிச்சு பாருங்க. அடுத்ததா ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு உருவகம். நம்ம ஆழ் மனசுக்கு எப்படி நம்ம உடலை குணப்படுத்த முடியுதுன்ற கேள்விக்கு இது ஒரு அற்புதமான பதில். ஒரு கடிகாரத்தை உருவாக்குனவருக்கு அதுல என்ன கோளாறு வந்தாலும் அதை எப்படி சரி செய்யணும்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரி தாங்க, ஒரே ஒரு செல்லிலிருந்து உங்க முழு உடலையும், ஒவ்வொரு உறுப்பையும், ஒவ்வொரு நரம்பையும் உருவாக்குனவங்க ஆழ் மனசுக்கு அதை எப்படி சரி செய்யணும்னு பர்ஃபெக்டா தெரியும். நம்பவே முடியல இல்லையா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பரிபூர்ண ஆரோக்கியம்ங்கிற ஒரு தெளிவான வரைபடத்தை அதுக்கு கொடுக்கறது மட்டும்தான். சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது நிஜமா வேலை செய்யுமா? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? வாங்க, சில ஆச்சரியமான நிஜ வாழ்க்கை உதாரணங்களை பார்ப்போம். நம்பிக்கையோட சக்தி எவ்வளோ ஆழமானதுன்னு இது உங்களுக்கு புரிய வைக்கும். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி குணம் தர்றது வெளியே இருக்கிற எந்த பொருளும் இல்ல. அது புனித தண்ணியோ, மந்திரமோ, இல்ல ஒரு மருந்தோ இல்ல. உண்மையான சக்தி உங்க ஆழ் மனசு அந்த பொருள் மேல வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில தான் இருக்குது. அந்த நம்பிக்கை தான் உங்க உள்ளே இருக்கிற குணப்படுத்தும் சக்தியை தூண்டி விடுது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பராசெல்சஸ் சொன்ன இந்த விஷயம் இன்னைக்கும் எவ்வளோ உண்மையா இருக்கு பாருங்க. நீங்க எதை நம்புறீங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா எவ்வளோ ஆழமா நம்புறீங்கிறது தான் அற்புதங்களை நிகழ்த்துது. இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, இதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இருக்கு. டாக்டர் பெர்ன்ஹெய்ம் செஞ்ச ஒரு ரொம்ப சிம்பிளான சோதனை நம்ம மனசோட சக்தியை தெளிவா நிரூபிச்சது. டாக்டர் பெர்ன்ஹெய்ம் என்ன பண்ணாருன்னா, ஒரு நோயாளியோட முதுகுல ஒரு சாதாரண ஸ்டாம்பை ஒட்டி இது கொப்புளத்தை உண்டாக்குற ஒரு சக்தி வாய்ந்த மருந்துன்னு சொன்னார். அவ்வளவுதான். நோயாளியோட ஆழ் மனசும் அதை முழுசா நம்பிடுச்சு. விளைவு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி உண்மையிலே அந்த இடத்துல ஒரு கொப்பளம் வந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம ஆழ் மனம் எதை முழுசா நம்புதோ அதை நம்ம உடல் செஞ்சு காட்டும். சரி, ஒரு சின்ன கொப்பளம் ஓகே, ஆனா பார்வை போன கண்ணை சரி பண்ண முடியுமா? வாங்க, மேடம் பியோனோட நம்ப முடியாத கதையை கேட்போம். ஆழ் மனசோட சக்திக்கு எல்லையே இல்லைன்னு இது நமக்கு உணர்த்தும். மேடம் பியோனுக்கு பார்வை நரம்புகள் செயல் இழந்து முழுசா பார்வை போயிடுச்சுன்னு மருத்துவர்கள் உறுதி செஞ்சுட்டாங்க. ஆனா ஒரு புனித தலத்துக்கு போயிட்டு வந்ததும் அவங்களுக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு. டாக்டர்ஸாலேயே நம்ப முடியல. பரிசோதிச்சு பார்த்தப்போ அவரோட பார்வை நரம்புகள் இன்னும் செயல் இழந்துதான் இருந்துச்சு. ஆனா அவரால் பார்க்க முடிஞ்சது. எப்படி? அவரோட ஆழ்மனம் குணமடைவதற்கான ஒரு புதிய வழியை, ஒரு புதிய பாதையை உருவாக்கி இருந்துச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த மகத்தான சக்தியை பத்தி இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ முக்கியமான கேள்வி, இதை நாம எப்படி பயன்படுத்துறது? வாங்க, சில எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த நுட்பங்களை பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆழ்மனத்துக்கிட்ட நாம கட்டளையிட முடியாது, போராடவும் முடியாது. மென்மையா, அன்பா ஒரு கருத்தை விதைக்கத்தான் முடியும். நல்லிணக்கம், ஆரோக்கியம், அமைதி, வெற்றி போன்ற நேர்மறையான எண்ணங்களை மட்டும் அதுக்கு கொடுங்க. பயம், கவலை போன்ற நெகட்டிவ் எண்ணங்களா இல்ல. தினமும் வெறும் 5 நிமிஷம் இந்த ஒரு பயிற்சியை செஞ்சு பாருங்க. உங்க உடலை முழுசா தளர்த்திட்டு தூக்கம் வர்ற அந்த நிலையில பரிபூர்ண ஆரோக்கியம் என் உடல் முழுவதும் பரவுகிறதுன்னு முழு நம்பிக்கையோட உணர்ந்து சொல்லுங்க. இது உங்க ஆழ் மனசுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தி அனுப்பும். கற்பனைக்கே அவ்வளோ சக்தியானு நீங்க கேட்கலாம். அப்போ இந்த சம்பவத்தை கேளுங்க. பக்கவாதத்தால நடக்க முடியாம இருந்த ஒருத்தர் தினமும் மனசுக்குள்ளேயே எழுந்து நடக்கிற மாதிரி போன் அடிச்சு அட்டென்ட் பண்ற மாதிரி கற்பனை செஞ்சார். ஒரு நாள் உண்மையிலேயே போன் அடிச்சப்போ அவரே அறியாம எந்த யோசனையும் இல்லாம எழுந்து போய் போன் அட்டென்ட் பண்ணிட்டார். பல வருஷமா முழங்கி கிடந்த உடலை அவரோட மனசுல இருந்த கற்பனை தான் எழுந்து நடக்க வச்சது.
சரி, இந்த எல்லா அற்புதமான விஷயங்களையும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி இணைக்கிறது, ஒரு வாழ்க்கை முறையா எப்படி மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான கணக்கு தாங்க. நீங்க குடுக்குற எண்ணம் தான் ஆக்ஷன், உங்க உடல் தர்றது தான் ரியாக்ஷன். நீங்க அமைதியான ஆரோக்கியமான எண்ணங்களை கொடுத்தா உங்க உடலும் அமைதியா ஆரோக்கியமா இருக்கும். அதுவே கவலை பயம்னு கொடுத்தா உங்க உடலும் அதுக்கேத்த மாதிரி தான் செயல்படும். தேர்வு உங்க கையில தான் இருக்கு. சோ இன்னைக்கு நாம பார்த்ததோட முக்கியமான 4 பாடங்கள் இதோ. உங்க உடலை கட்டுவதும் குணப்படுத்துவதும் உங்க ஆழ்மனம்தான். உங்க நம்பிக்கை தான் நீங்க விதைக்கிற விதை. நோய் மனசுல தான் ஆரம்பிக்குது, அதை மனசாலேயே குணப்படுத்தவும் முடியும். கடைசியா உங்க தலையெழுத்த மாத்த உங்க எண்ணத்தை மாத்தினா போதும். இத உங்க மனசுல ஒரு மந்திர மாதிரி ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்புங்க. உங்க கவனம் முழுவதும் ஆரோக்கியத்திலும் ஆனந்தத்திலும் இருக்கட்டும். உங்க ஆழ்மனம் அதை நிஜமாக்கி காட்டும். இறுதியா இந்த கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன். இந்த மகத்தான சக்தி உங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு. உங்க எண்ணங்கள் தான் உங்க உலகம்னா, நாளைக்கு நீங்க வாழ போற உலகத்தை எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தோட ஆனந்தத்தோட உருவாக்க போறீங்க?